கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் மர்மமான முறையில் இறந்து போனவரின் உடலை மீட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் இயங்கி வரும் நோட் புக் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் காட்டுமன்னார்குடியை சேர்ந்த வடிவேல் என்பவர் கடந்த 5 மாதங்களாக மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல வேலைக்கு வரும் வடிவேல் நீண்ட நேரமாகியும் வேலைக்கு வராததால் சக ஊழியர்கள் வடிவேல் தங்கியிருந்த வீட்டில் சென்று பார்த்துள்ளனர். அங்கு வடிவேல் படுத்த நிலையில் பிணமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து கிருஷ்ணகிரி டவுன் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். இறந்த நிலையில் காணப்பட்ட வடிவேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வடிவேலின் சாவு குறித்து சக ஊழியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளதோடு வடிவேல் இயற்கைக்கான முறையில் இறந்ததாரா அல்லது வேறு விதமான முறையில் இறந்தாரா என்பது பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.